இந்த கதையோட பேர் வினோத குரங்கு. இந்த குரங்கு எப்படின்னாக்கா, அந்த ஒரு கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு குரங்கை வளர்க்குறாரு. அந்த குரங்கு என்னன்னாக்கா, ப்ளூ கலர் சட்டையும் இது பேண்ட்டும், அது ரெட் கலர் சட்டையும், ஒரு பச்சை கலரில் ஒரு தொப்பியும் மாட்டிகிட்ருக்கும். அவர் டெய்லி தச்சு அது போட்டுருப்பார். அது மாட்டிக்கிட்டு வரும். 2 பேரும் சேர்ந்து சந்தைக்கு போகிறாங்க. சந்தைக்கு போய் அந்த இடத்துல அப்படியே வழியில் போயிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடம் அந்த இடத்துல வந்தோன்னா அந்த குரங்கு நிற்கிது. அவரும் நிற்கிறாரு. சுற்றி எல்லாம் குரங்கு வந்துச்சுடா குரங்கு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க. எல்லோரும் நிற்கும் போது இந்த இடத்துல இந்த குரங்கு என்ன பண்ணும், இவர் குச்சி வச்சு இப்படி அடிப்பார். அப்போ அதை டைங் டைங் குட்டிக்காரனை போடும், அந்த குச்சியை சுற்றி. அதுக்கப்புறம் அதுவாக போய் குட்டிக்காரனை போடும். அதுக்கப்புறம் அந்த கொம்பை தூக்கி பிடரில் வச்சு ஜிங் 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 ஜிங்னு இப்படி ஆடிட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த கொம்பை வச்சுக்கிட்டு இப்படி தாத்தா மாதிரி நடந்து இப்படி தள்ளாடி நடக்கும். இப்படியே கொஞ்ச நேரம் இதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சப்புறம் அவர் சொல்வார், ரங்கா நீ போய் அந்த எல்லாருக்கிட்டையும் போய் காசு கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் தட்டை தூக்கிட்டு குடுகுடு ஓடி எல்லார்ட்டையும் காசு கேட்கும். பாதி பேர் போடுவாங்க, பாதி பேர் அப்படியே கலைஞ்சு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாம் 5 காசு தான் விழும் எப்போவுமே. அதை விழும்போது டெய்லி அந்த காசு இவனா ஒரு 2 ரூபாவோ இல்லை 3 ரூபாவோ தான் கிடைக்கும். அதுக்கு மேலே அவர் கிடைக்காது. ஆனால் அந்த காசை எடுத்துக்கிட்டு அப்படியே சந்தை வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பொரி இருக்கும், நிறைய வாழைப்பழம், தேங்காய் சில்லு, அந்த மாதிரி நிறைய விற்காங்க. இந்த குரங்கு பார்க்கும், அடாடா இவ்வளோ இருக்குதே அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அவர் எடுப்ப எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு 2 பேர் காசை சமமாக எடுத்து அந்த 3 ரூபா வந்ததுனாக்கா இவருக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கப்புறம் டீ செலவு, வெத்தலை பாக்க எல்லாம் வாங்கிப்பார். அதே மாதிரி குரங்குக்கு அந்த வேர்க்கடலை, பொரிக்கடலை, அதுக்கப்புறம் தேங்காய் சில்லு, வாழைப்பழம் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அதுக்கிட்ட கொடுப்பாரு. அதுவும் நல்லா சாப்பிடும். 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருப்பாங்க. அப்படியே சந்தோஷமாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த குரங்குக்கு ஒரு ஆசை இருக்கும். இவ்வளோ வழியில் வந்துட்டுருக்குறோம், எவ்வளோ வேர்க்கடுது பொரிக்கடலை போட்டு எவ்வளோ பெரிய இதாக வச்சுருக்குறாருக்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சில்லு வேறு எவ்வளோ கிடக்குது, பழங்கள் வேறு எவ்வளோ கிடக்குது, எல்லாத்தையும் ஆசையாக அள்ளி சாப்பிட்ணும். அந்த மாதிரி நம்மளால சாப்பிட முடியல. இவர் நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இவர் கொடுக்குற நேரத்தில் தான் சாப்பிட முடியுது. அது கொஞ்சமாக தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் போதும் வயிறுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நம்மளாம் ஜாலியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப இது பண்ணும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ ஒரு சத்தத்தில் போய் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் மட்டும் கோவிந்தன் மட்டும் தூங்குவார். இந்த குரங்கு அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு அப்படியே பார்க்கும். போர் அடிக்குது, நைஸாக எங்கேயாவது இவரை விட்டு போயிடலாமா அப்படின்னு பார்க்கும். சரி வேண்டாம் அப்படின்னும். சரி இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு குடுகுடுன்னு அப்படியே மெதுவாக இப்படி நடந்து அப்புறம் குடு ஓடி போயிடும். ஓடி போய் ஒரு இடத்துல போய் நின்றுடும். அது டவுன். அது அந்த இடத்துல இருக்குமா, அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த இடத்துல போனோன்னு பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் நிறைய குரங்கு இருக்கும். அந்த குரங்குங்கள்லாம் இதை பார்த்தோன்னே கீச்சு மூச்சு கத்தின்னு இதை கடிக்கிறதுக்கு ஓடியாருங்க. இது பயந்து அலற அடிச்சுட்டு ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு அப்போ தான் நடக்கும். நம்மளும் குரங்கு, அதுவும் குரங்கு, அப்புறம் ஏன்டா நம்மக்கிட்ட சண்டைக்கு வருது, அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும். ஆனாலும் இது நினைக்கும், அப்போ தான் நினைக்கும், அடடா நம்ம இந்த நிக்கர் சட்டையெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கனால தான் அது நம்மளை நம்ம இன்னொன்று அது நினைக்கல போட்டிருக்கு. சரி இது இருக்கிறனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி அந்த சட்டைக்கிட்ட எல்லாத்தையும் கழட்டி ஒரு இடத்துல போட்டுட்டு குடுன்னு போவோம். ஆனாலும் அது பிடிக்காது. ஏன்னா எல்லா குரங்கும் ஒத்துமையாக இருக்குதுங்க. நம்மளை பார்த்தா சண்டை போடுங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துடும். தனியாக ஒரு இடத்துல நின்றுருக்கும். அப்புறம் சந்தைக்கு அப்படியே போகும். அந்த இடத்துல நிறைய பொரிக்கல்லை குமிச்சு வச்சுருக்கோம். அப்போ அது என்ன பண்ண அப்படியே பார்க்கும். பார்த்தா ஒருத்தர் இருப்பார். அவரையும் பார்க்கும், இதையும் பார்க்கும். அவர் அப்படி திரும்ப நேரத்துக்கு டப்புக்குன்னு அள்ளி வாயில் வைக்கிற நேரத்தில் அவர் பாத்திரம் டப்புன்னு ஒரு கல்லை தூக்கி அடிப்பார். அது மேலே அது கீன்னு கத்திக்கிட்டு குடுன்னு ஓடிடும். அதுக்கு நீ ஃபுல்லாக அதுக்கு சாப்பாடே கிடைக்காது. ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு கிடைக்கல, உதவாங்க தான்ப்பா மிச்சம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். மறுநாள் போவோம். அங்கே பார்த்தாக்கா ஒரு பாட்டி நிறைய தேங்காய் சில்லு வச்சுட்ருக்கோம். அதை போய் எடுக்கிற நேரத்துக்கு அந்த பாட்டி என்ன ஒரு கொம்பை வச்சு டம்முன்னு ஒரு அடி அடிக்கும். ஐயோ கத்திக்கிட்டு குடு ஓடியாரும். அது அப்போவும் அன்றைக்கும் சாப்பிட முடியல. அதனால் 3ஆம் நாள் என்ன பண்ணுவோம், நிறைய பழங்கள்லாம் வாழைப்பழம் நிறைய இருக்கும். அடடா இவ்வளோ வாழைப்பழம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணும், அது எடுக்கிறது போனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த சீப்பை வெட்டி பொய்ச்சிட்டு இருப்பார். ரோட்டில் இருந்தவர் ஒருத்தர் அடடா குரங்கு வந்துச்சுங்க அப்படின்வார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். அது குரங்கு என்ன பண்ணும், அது வாழைப்பழத்தை எடுக்கும். ஆனால் அதனால எடுக்க முடியாது. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, கத்தி வச்சு டக்குன்னு ஒரு அடி அடிச்சோன்னா அந்த வாலில் லேசாக ஒரு துண்டு விழுந்துடும். ரத்தம் கொட்டும். ஐயோ கத்திட்டு குடுக்கணும் ஓடும். ஓடி போய் பார்த்தா ஐயோ ரத்தம், ஐயோ வலிக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் அது அப்புறம் ரத்தத்தை பிடிச்சி இப்படி பண்ணும்போது அந்த இடத்துல அது சரி கொஞ்சம் நேரம் ஆனவுடனே ரத்தம் இப்படி கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிட்டு கத்தினே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரத்தம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடங்கினதுக்கப்புறம் அப்போ தான் அது யோசிக்கும்,
கோவிந்தன் நம்மளுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டார், எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாரு, பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்து 3 நாளாக பட்டினி கிடக்குறோமே அப்படின்னு நினைப்போம். நம்மளால பிழைக்கவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இனிமேல் வேண்டாம், இங்கே இருக்க வேண்டாம், நம்ம அவர் கூடவே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அவர் என்ன பண்ணுவார், குரங்கு ஃபுல்லாக தேடுவார், ரங்கா 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 ரங்கான்னு தேடுவார். ஆனால் கிடைக்கவே கிடைக்காது ரங்கா. சரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், எங்கே ரங்கா போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பார். இது என்ன பண்ணும், தேடிக்கிட்டு அப்படியே வரும். எப்போவுமே பார்க்குற வழக்கமான இடத்துல பார்த்தாக்கா அவர் இல்லை. ஆடாடா இங்கே தானே இருப்பார், நம்ம எப்போ இங்கே தானே தங்கியிருப்போம், இன்றைக்கி என்ன காணவே காணாமே அவர் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணி கொடுக்கணும்னு வரும். இன்னொரு இடத்துல தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு ஆத்தங்கரை பக்கத்தில் அவர் அப்படியே படுத்துட்டு இருப்பார். அடடா இங்கே இருக்காரான்னுச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கும். சரி அவரே பார்க்கும், பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். சரி தூங்குறாரு, எழுப்ப வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணால் கனவுல அப்படின்னு நினைக்கிறார், ரங்கா ரங்கா ரங்கான்றாரு. திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தா ரங்கா உட்காந்துருக்கான். அடடா ரங்கா இப்போ தாண்டா உன்னை கனவுல பார்த்தேன், நீ எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லி வாடா செல்லும் சொல்லி கூப்பிட்டு அப்படியே முத்தம் கொடுத்து கொஞ்சம் தடவி பார்ப்பாரு. வாழை கொஞ்சம் வெட்டி இருக்கும். என்னடா வாழை கொஞ்சம் வெட்டிட்டாங்களாடா, ஐயோ ஏன்டா என்னை விட்டு போட, எனக்கும் யாரும் இல்லை உனக்கும் யாரும் இல்லை, வயசான காலத்தில் நீ தானே எனக்கு சம்பாதிச்சு என்னை காப்பாற்றணும், அப்படிமே என்னை ஏன்டா விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு முத்தெல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப கொஞ்சம் அப்படியே தனி வரைச்சு அப்படியே பிடிச்சிப்பாரு. அப்போ தான் அது நினைக்கும், சே எவ்வளோ அழகாக நம்மளை எவ்வளோ அன்பாக வச்சுக்கிறாரு, பெத்த புள்ள மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டாரு. தேவையில்லாமல் நம்ம இவரை விட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி ஆளு கூட போய் உட்காந்து கிடக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணி இனிமேல் இவரை விட்டு நம்ம வந்து அவரை அப்புறம் கூட்டிகிட்டு போவார். போனால் சட்டை இட்டாலாம் ஒன்றும் இல்லையாடா வாடா அப்படின்னு சொல்லி டெய்லர் கடையில் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக சட்டை பேண்ட் எல்லாத்தையும் தைக்க சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து பொறிக்கல்ல அது இதெல்லாம் கொடுத்து நல்லா சந்தோஷமாக அப்போ தான் நினைக்கும், இனிமேல் இவரை விட்டு நம்ம போகவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கும். இவரும் என்ன பண்ணது, என்னை விட்டு இனிமேல் நீ எங்கேயும் போவாது என் கூட வெயிடுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம்